ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் டீ கடை நியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஸ்மார்ட் ஃபோன் கம்பல்சரி வீட்டில் ஒன்று இருக்கும். அப்படி இல்லாட்டி நீ பைக் ஒன்று இருக்கும். அது வந்து கியராக இருக்கலாம், நான் கியராக இருக்கலாம். ஸோ வீட்டில் கம்பல்சரி ஒரு பைக் இருக்கும். அந்த பைக்குக்கு நம்ம வந்து இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடுவோம். ஸோ அப்படி போடாட்டி நம்மளை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சா அது எங்கே இது எங்கன்னு சொல்லிட்டு போட்டு ஃபைனை போட்டு விட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம லோ ப்ரைஸில் நம்ம வந்து இன்சூரன்ஸ் நாமளே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போட்டுக்கலான்றத வாங்க. அதை பற்றின தகவல் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம எப்படி அந்த லோ ப்ரைஸ் இன்சூரன்ஸாக நம்ம வந்து போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக கூகுளில் போங்க. அது வந்து ஃபோனாக இருக்கலாம், இல்லை லேப்டாப்பில் இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு பாலிசி பஸார்னு அடிங்க. ஆனால் பாலிமர் நியூஸ்னு அடிச்சிட்டேன். பாலிமர்ஸ் நியூஸ் அடித்தா நியூஸ் சேனல் தான் வரும். நீங்கள் பாலிசி பஸார்னு அடிங்க. பாலிசி பஸார்னு அடித்தாலும் ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, www.policybazaar. இதுதான் அந்த பாலிசி பஸாரோட வெப்சைட். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் டைப் இருக்குது. டூ வீலர் மட்டும் இல்லை, கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், நிறைய இன்சூரன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சைன் அப் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ சைன் அப் பண்ணி வச்சுருக்கிறது மொபைல் நம்பரை போட்டால் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டோன்னே சைன் அப் ஆகிடுது. நான் வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். அந்த பாஸ்வேர்டு வழியாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் சைன் இன் வித்தவுட் ஓடிபியை கொடுத்துட்டேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், சைன் அப் கொடுத்து லாகின் பண்ணிங்க. அது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்து பார்த்தீங்கன்னா சைன் அப் ஆயிரும். சரி, நான் அப்போ பார்த்தீங்கன்னா டூ வீலர் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டூ வீலர்ஸ் இன்சூரன்ஸை கொடுக்குறேன். டூ வீலர் இன்சூரன்ஸை கொடுத்த உடனே உங்களோட பைக் நம்பர், ஸோ கம்பல்சரி பைக் நம்பர் வேணும் டூ வீலர் இன்சூரன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் உங்களோட பைக் நம்பரை போடுறீங்க. ஒன்றுக்கு 2 முறை வந்து பைக் நம்பரை மட்டும் பார்த்து போடுங்க. ஏன்னா ஒரு சில நம்பர் மாறும் போது உங்களோட டேட்டாலாம் வந்து மாறி போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ நான் ஆல்ரெடி போட்டதால் எனக்கு வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கேட்குது. நான் நோன்னு கொடுத்துக்கிறேன். இல்லை வேணுன்னா எஸ்ன்னு கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் டூ வீலர் இன்சூரன்ஸ் கொடுத்தோன்னே கம்ப்ளீட்டாக எதெல்லாம் லோவாக இருக்குன்றது ஃபஸ்ட்டில் வருதுங்க. அப்படியே கொண்டு ஒன்றா இறக்கி பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். டிஜிட்டு, கோட்டக்கு, நியூ இந்தியா அஷூரன்ஸு, அது அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். ஸ்ரீராம்ஸ் இன்சூரன்ஸு, எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸு, ரிலையன்ஸ். மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ் தான் அதிகமாக போடுவாங்க. அப்படி இல்லை நியூ இந்தியா அஷூரன்ஸ் போடுவாங்க. ஸோ நான் போட்டிருக்க என்னோடய பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டில் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. வெறும் 760க்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து டிஜிட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அது கீழே இருக்க 770 கோட்டக் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கோட்டக்கில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கோட்டக்கில் கொடுத்தேன். ஒரு டேட்டா வந்து கொடுக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களை நேமு, உங்களோட நாமினி யாரெல்லாம் கேட்பாங்க. அந்த டேட்டெல்லாம் கொடுத்துறீங்க. அது இல்லாமல் உங்கள் பைக் நம்பரு, இன்சூரன்ஸ் நம்பர்லாம் வந்து கேட்கும். லாஸ்ட்டாக சம்மரேஜ் பேஜில் வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து உங்கள்கிட்ட ஃபைனலைஸ் பண்ணி கேட்கும். அது இல்லாமல் உங்களுக்கு பிஏ ஆட் பண்ணிட்டோம். பிஏ வந்து ஆட் பண்ணிக்கிங்க. பிஏ என்ன பார்த்தீங்கன்னா பர்சனல் ஓனர் டிரைவர் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது பிஏ வந்து கம்பல்சரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. அது இல்லாமல் எந்த இதில் நீங்கள் போகிறீங்களோ அந்த பிஏவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கோட்டக்லேயே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் எந்த வகை பேமெண்ட் வந்து கேட்குறாங்க, நான் ஜிபே பேமெண்ட்லேயே சூஸ் பண்ணுறேன். அதில் நான் யூபிஐ பேமெண்ட் மூலிமா வந்து பே பண்ணுறேன்ற மாதிரி யூபிஐ சூஸ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா யூபிஐயில் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே கூட வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஏர்டெல், ஸோ ஃப்ரீ சார்ஜ் எல்லா வகையான பேமெண்ட்டை வந்து பாலிசி பஸாரில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக பேமெண்ட் மோடு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். வாலெட் மோடும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாலெட்டும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேடிஎம்மு இதில் இருக்க எல்லா இதுவும் வாலெட் இருக்குது. அது இல்லாமல் டெபிட், கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பே பண்ணுற அளவில் இருக்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 1298. இதில் வந்து நான் பிஏ கவர் பண்ணியிருக்கேன். அந்த பிஏ கவர் பண்ணாமல் இருந்தால் என்னோடய அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நான் பிஏ கவர் கொடுத்து இன்சூரன்ஸை வந்து கூகுள் பே மூலிமா பே பண்ணிட்டேன். நீங்கள் எந்த வகையாக பேமெண்ட்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணி பே பண்ணிங்கன்னா உங்களோட இது வந்து அதோட உங்கள் டேஷ்போர்ட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து இஷ்யூ நம்ம ஒன்ஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இஷ்யூ பண்ணுறதுக்கு 1 or 2 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து காமிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் யுவர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் போய் லாகின் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டேஷ்போர்டில் வந்து நான் பே பண்ணதை பார்த்தீங்கன்னா கவர் பார்த்தீங்கன்னா 15 lakhs கொடுத்துருக்காங்க. இயர்லி பார்த்தீங்கன்னா 389 பாலிசி இஷ்யூடு. ஸோ நம்ம வெஹிக்கிள் பைக்கோட இது வந்து கொடுத்துட்டு பேமெண்ட் ஆனதுக்கும் அந்த பாலிசி வந்து என்றைக்கு நான் போட்டிருக்கேன், எந்த டேட்லேருந்து இந்த டேட்டு நான் என்றைக்கு போட்டேன்னா அந்த டேட்லேருந்து எண்ட் ஆஃப் த டேட் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிசியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இன்சூரன்ஸ் நம்ம போட்டோம்னா இன்சூரன்ஸை நம்ம நேரில் பார்க்க முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பாலிசி பஸார் வழியாக போட்டோம்னா நம்ம பாலிசியை வந்து நம்ம எப்போ வேணால்
லைக் உங்கள்கிட்ட ஃபோனில் இது இருந்தால் நீங்கள் பாலிசி டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே ஃபோன் மாற்றுறீங்களோ அந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் வந்து பாலிசி பஸார்லேயே லாகின் பண்ணி காட்டலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வச்சுக்கலாம். அந்த பிடிஎஃப் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தோம்னா எந்த டைமில் வேணால் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணுற வகையில் ஈஸியாக எளிமையாக இருக்கும். இதே மாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக சுலபமாக அமையும். இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து லாக் பண்ணி எங்கே இருக்கீங்க, உங்களோட இன்சூரன்ஸ் எங்கே, லைசன்ஸ் எங்கே, ஆர்சி எங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் ஆர்சி இல்லாமல் நம்ம பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து வேறு வழியே இல்லாமல் நம்ம வந்து அமௌண்ட் அதிகமாக பே பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிஏ இல்லாமல் கூட நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் பிஏ இல்லாமல் எடுத்திங்கன்னா அது வந்து மோஸ்ட்டாக வந்து அன்யூஸ்ஃபுல் மாதிரி தான், உங்களுக்கு வந்து இதுவாக இருக்க மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக அமையணும்னா நீங்கள் பிஏவோட கவர் பண்ணலாம். 1200 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பக்காவான இன்சூரன்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ மோஸ்ட்டாக அது மட்டும் இல்லாமல் கார் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸும் நிறையா கொடுக்குறாங்க. இந்த பாலிசி பஸாரில் நம்மளோட டேஷ்போர்டில் போய் நம்ம கூட எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அது அந்த ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து கோட்டக் பேங்க் அந்த இதில் கூட இப்போ நம்ம கிளைம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளைம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக போய் கூட நம்ம கிளைம் பண்ணி அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்க பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வழியாக. அது இல்லாமல் நம்ம பேமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், நம்ம எந்த வழியாக பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த யூபிஐ ஐடி, அந்த வே ஆஃப் பேமெண்ட் எல்லாமே அந்த பாலிசி பஸாரில் கம்ப்ளீட் டேட்டா வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எந்த வகையாக பேமெண்ட் இதில் வந்து நம்மளை ஏமாத்துகிற வகையில் எதுவுமே அமையாது. நம்ம எந்த வகையில் பேமெண்ட் பண்ணோம், எந்த யூபிஐ யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம அந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். அதில் இருக்க ஆப்ஷன்ஸ்லேயே எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் இன்சூரன்ஸு, ஓகே, ஜீவன் பாலிசி சம்மந்தமாக, ட்ராவல் சம்மந்தமாக இன்சூரன்ஸு. ஸோ கம்ப்ளீட் இன்சூரன்ஸை வந்து பாலிசி பஸாரில் போய் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து அமௌண்ட்டை வந்து கம்மியான அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 இன்சூரன்ஸ் ஏஜென்ஸை நம்ம பார்த்தோம். அதில் டிஜிட் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோட்டக் கொஞ்சம் அடுத்து ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை சூஸ் பண்ணணும். அதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ரிலையன்ஸ் இருக்குது. நம்ம என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வே ஆஃப் பேமெண்ட் வேணால் நம்ம வந்து நார்மலாக இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு பார்க்கும்போது நம்ம கம்மியான அமௌண்ட் என்னன்னு சொல்கிறத நாமளே சூஸ் பண்ணுற அளவுக்கு எளிமையாக அமைகிற இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பாலிசி பஸார் வழியாக இன்சூரன்ஸ் பே பண்ணால் நம்ம லோவாக அமௌண்ட் பே பண்ணி ஈஸியாக வந்து குயிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பாலிசி பஸாரை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறன்ற நோக்கம் இல்லை. பாலிசி பஸார் வழியா நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா எந்த வே ஆஃப் பேமெண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அதில் பே பண்ணி உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.